Hello students, இந்த வீடியோவில் chemical reactions and equations பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க CBSE போர்டில் படிக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். எனக்கு வந்து கெமிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாது. நான் இப்பதான் வந்து படிக்கிறேன். நான் எப்படியோ வந்து சிபிஎஸ்சியில வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ல கெமிஸ்ட்ரி ஒரு பார்ட்டு நான் மார்க் வாங்கி ஆகணும், நான் இப்ப படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன் வந்து நமக்கு வந்து படிக்கிறது ஒரு சிரமமா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் படிக்கிறது எல்லாம் வரி வரியா அதுக்கான மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஏன் படிக்கிறோம்? இப்போ இந்த பர்டிகுலர் டாபிக் பாருங்க, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இது நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிசல்ட் நோக்கி அது உங்களை கூட்டிட்டு போகும். ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிக்கும் பொழுது, இன்ட்ரெஸ்டோட ஒரு விஷயத்த செய்யும் பொழுது ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இங்க கிரியேட் ஆகும். அது வந்து நம்பர் 1. ரெண்டாவது, எனக்கு பேசிக்ஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கணும், அதுதான் என்ன ஸ்டார்டிங்ல இருந்து நான் கத்துக்க விரும்புறேன் அப்படின்னா அதுக்கான பிளேஸ் தான் இது. உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றதுல இருந்து இங்க நான் ஸ்டார்ட் பண்றேன். மேலும் நம்ம என்சிஆர்டி புக் நீங்க வந்து பாக்குறீங்க, உங்க சயின்ஸ் புக் வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன வேணும், ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் கண்டென்ட், அதாவது நோட்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து இருக்கு. நீங்க வந்து ஒரு நோட் புக் போட்டுக்கோங்க. அதுல வந்து பேரலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் கிளாஸ் எடுக்கும் பொழுதே நீங்க வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன் நீங்க நோட்ஸ் எடுக்கணும், நான் புக்லயே படிச்சுப்பேனே, நான் ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணி புக்லயே படிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திரும்பவும் நான் சொல்றேன், நம்ம படிக்கும் பொழுது அந்த ஆர்வம் வரணும். அப்படின்னு ஆர்வம் வரணும்னா எப்படி அது வரும், நம்ம படிக்கக்கூடிய விஷயம் சிம்பிளா இருக்கணும். அது மாதிரி வந்து சொல்ல வேண்டியதை கரெக்டா கன்வே பண்ணிடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் தேவை. கண்டிப்பா நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு தடவை வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்து பேரலா காப்பி பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது உங்க மனசுல வந்து பதியும். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களை எதை நோக்கி கொண்டு போகும்னா உங்க ரிசல்ட் நோக்கி வந்து கொண்டு போகும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சும் போது உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு, கெமிஸ்ட்ரியில நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் அப்படின்றத கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அது என்ன வந்து மோட்டிவேட் பண்ணும், இன்னும் நான் நிறைய இந்த மாதிரியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம், கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா என்ன எப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், உங்க மனசு உடனே எங்க போகும் அப்படின்னா லேப் நோக்கி போகும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி போனுச்சு அப்படின்றத அதையும் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லேப் நோக்கி போகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ன்றது அது மட்டும் கிடையாது, நம்ம சுத்தி நடக்கக்கூடிய நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். உதாரணத்துக்கு இரும்பு வந்து துரு பிடிக்கிறது, ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் மட்டும் கிடையாது, நிறைய மெட்டல் வந்து கரோட் ஆகுறது, கரோஷன் ஆகுறது. சோ நீங்க உங்க உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கிற கேட் பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஜன்னல் பாருங்க, இரும்பு ஜன்னலா இருந்துச்சு அப்படின்னா துரு பிடிக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம துரு பிடிக்கிறதுன்றது என்ன, சோ ஏன் ரஸ்டிங் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் இல்லையா. ஒரு ப்ராசஸ் நம்மள சுத்தி நடக்குது, அது நெசசரியா அன்னெசரியான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அன்னெசரின்னா எப்படி வந்து அதுக்கு ஒரு செக் வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து உங்க 10th புக்ல இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க சுத்தி நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் நம்ம. அது ஏன் நடக்குது, அது அன்னெசரியா இருந்ததுன்னா எப்படி வந்து செக் பண்றது, அதுக்கு வந்து எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அது எஃபெக்டிவ் கண்ட்ரோல் மெத்தட் என்ன, அதெல்லாமும் தான் இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சரி, இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, கன்வர்ஷன் ஆஃப் a chemical substance into another chemical substance is known as chemical reaction. ஸோ உதாரணத்துக்கு இரும்பு எடுத்துக்கலாம். இரும்பு வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஆக்சிடைஸ் ஆகுது, ரைட்டா. அதுதான் துருன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மேல பேத்துட்டு வரும், எடுத்துட்டு வரும் அங்க இருந்து. சோ இந்த துரு பிடிக்கிறதுனால அந்த இரும்போடைய ஸ்ட்ரென்த் வந்து குறையும் இல்லையா. சோ இது மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் இன்னொரு சப்ஸ்டன்ஸா மாறுது இல்லையா, அந்த ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் சேஞ்சுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்னா யாரு, ப்ராடக்ட்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் இங்க ஒரு இங்க ஈக்குவேஷன் ஒண்ணு எழுதியிருக்கேன், கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து எழுதியிருக்கேன்.
இதுல வந்து மெக்னீசியம் அப்படின்ற ஒரு மெட்டல் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. MgO மெக்னீசியம் ஆக்சைடு வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ இத வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல வந்து ஒரு வரியில வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். யாரு யாரு ரியாக்ட் பண்ணாங்க, அதனால என்ன நடந்துச்சு, இத ஒரே வரியில வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது தியரிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது சிம்பிள் அண்ட் ஃபார்முலா வச்சு நம்ம வந்து இதை ஃப்ரேம் பண்றோம். இதை பார்க்கும்போது என்ன நடந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா? சோ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க் பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற ஆரோ மார்க் வந்து பாருங்க. இது ஆரோ மார்க் எதை நோக்கி போகுது அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட். ஸோ எதுல இருந்து வந்துச்சு அப்படின்றவங்க வந்து ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாக்டன்ஸ் வந்து தி அண்டர்கோ சேஞ்ச். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போது அவங்க வந்து சேஞ்சஸ்க்கு உள்ளாகிறாங்க. ப்ராடக்ட் அப்படின்றவங்க யாரு? இந்த கெமிக்கல் சேஞ்ச்னால ஏதோ ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கு, அவங்களதான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ரியாக்டன்ட் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருப்பாங்க. அதாவது ஆரோ மார்க் வந்து எங்க தொடங்கி இருந்து எங்கே தொடங்கி இருந்துச்சோ அந்த இடத்துல இருக்கிறவங்க ரியாக்டன்ட். எதை நோக்கி போகுதோ டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் த ஆரோ இஸ் ஃப்ளோயிங், ஸோ அங்க இருக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன, ஏன் கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து எழுதுறோம், அப்புறம் ரியாக்டன்ட்னா யாரு, ப்ராடக்ட்னா யாரு, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ல என்ன டைப் இருக்கு அப்படின்றத சொல்ல போறேன். இப்ப பாருங்க, கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன், இன்னொன்னு வந்து அன்பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். அதுக்கு பேர் வந்து ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. எப்பவுமே ஏதோ ரெண்டு வந்து ரியாக்ட் ஆகுது, என்னவோ ஒண்ணு நமக்கு வருது அப்படின்றத வந்து நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் நீங்க பிகினரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத ட்ரை பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ட் ஈக்குவேஷன் வந்து எழுதணும். வேர்ட் ஈக்குவேஷன்னா என்ன, நான் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் they combine to form water molecule. அப்போ ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு மாலிகுலும் ஆக்சிஜன்ன்ற மாலிகுலும் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு வந்து வாட்டர்ன்ற ஒரு மாலிகுல் வந்து கிடைக்குது. சரியா? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் ரியாக்டன்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் அ ப்ராடக்ட். ரைட்டா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ நான் வேர்ட் ஈக்குவேஷன்ல அதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. நான் ஹைட்ரஜன் எழுதுறேன். ஹைட்ரஜன் பிளஸ், எப்பவுமே ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்து அது நடக்குது இல்லையா, அப்ப நம்ம வந்து பிளஸ் எழுதுவோம். பிளஸ் ஆக்சிஜன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ரியாக்டன்ட். இவங்கல இருந்து இவங்க யாரா மாறுறாங்க, ஆரோ மார்க் போடுறேன். ப்ராடக்ட் என்ன வருது, வாட்டர் மாலிகுல் வருது. சரி, அப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒண்ணு சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்றாங்கல்ல, இதுதான் வேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இதை நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணணும். இதுல இருந்து அடுத்தது நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆர் ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன். இது என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ரெண்டு பேர் ரியாக்ட் ஆகுறாங்க, யார் ஃபார்ம் ஆகுறாங்க, அவங்கள வந்து நம்ம சிம்பாலிக்கா இப்ப நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சோ அதுதான் வந்து இப்ப என்னன்னா நம்ம எழுத போறது. ஹைட்ரஜன் எப்படி வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, H2 அப்படின்ற மாலிகுலா இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இதான் எலிமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன். சோ அதே மாதிரியே ஆக்சிஜன் எப்படி வந்து அதான் நேச்சுரலா எப்படி இது இருக்கும், அதுதான் இந்த நான் எக்ஸிஸ்ட்னு சொல்றது. ஹைட்ரஜன் வந்து தனியா ஒரு ஹைட்ரஜனா இருக்காது, H2 மாலிகுலா தான் இருக்கும் நேச்சுரலா. அதே மாதிரி ஆக்சிஜன் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா O2 அப்படின்னு தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த எலிமெண்டல் ஃபார்ம்னு சொல்லுவோம். சோ இது வந்து இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ஃபார்முலா வந்து H2O வாட்டர் மாலிகுல் கொடுக்குது. இங்க வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண கிடையாது. சோ இது என்ன இருக்குன்னா, ரெண்டு பேர் ரியாக்ட் ஆகுறாங்க, அது ரியாக்டன்ட் யாரு, அதாவது குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷனை இந்த அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வந்து கொடுக்குது. குவாலிட்டேட்டிவ்னா என்ன, யாரு ரெண்டு பேர் ரியாக்ட் பண்றாங்க, அதனால யார் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, அது மட்டும் நமக்கு தெரியறது தான் வந்து குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கொடுக்குது. சரியா? சோ அடுத்தது, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்படி எழுதுறது வந்து சரி கிடையாது. ஆல்வேஸ் we have to write a balanced chemical equation. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இப்ப நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, அதாவது ரியாக்டன்டோடைய நம்பரும், ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேமா இருக்கணும். ஹவு டு பேலன்ஸ் ஈக்குவேஷன் நான் இன்னொரு வீடியோல வந்து போடுறேன். இப்ப நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நான் எழுதுறேன்
2H2 plus O2 that gives 2H2O. இப்ப பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து அதாவது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த இடத்துல எத்தனை இருக்கு, 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை இருக்கு, அதாவது this is reactant side, எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு. எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல எத்தனை இருக்கு, 2H2 இருக்கு. ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. டோட்டலா எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் 2 இருக்கு. ஸோ இப்போ ரியாக்டன்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ராடக்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் சேம், ரைட்? இதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எதை சொல்லுது அப்படின்னா குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து சொல்லுது. குவாலிட்டேட்டிவா மட்டும் யாரு 2 பேர் ரியாக்ட் பண்றாங்கன்றதோட எவ்வளோ அமௌண்ட்ல எந்த ரேஷியோல அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்றதையும் சொல்றதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். எப்பவுமே நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு இப்போ டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பத்தியும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறது, என்ன அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னா என்ன, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட யாராவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, யாரு 2 பேர் ரியாக்ட் ஆகி அது 2 பேரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரு கெமிக்கல் சேஞ்சுக்கு உள்ளாகுறாங்க. ஸோ அஸ் அ ரிசல்ட் வாட் ப்ராடக்ட் வி ஆர் கெட்டிங். ஸோ இந்த விஷயம் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது. in which ratio they are interacting and in which ratio the product formation is. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய the relationship என்ன, quantitative relationship என்ன, இதையும் சொல்றதுதான் chemical equation, balanced chemical equation. இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷனை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்ன லா பேசிஸ்ல பேலன்ஸ் பண்றோம் அப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட் அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ வாட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்? Mass can neither be created nor be destroyed in a chemical reaction. So நம்ம முன்னாடி நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன், அதை நான் இங்க எழுதுறேன். 2H2 plus O2 that gives 2H2O. So இதுதான் அந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது எந்த லா பேசிஸ்ல நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி அதை நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து நான் சொல்றேன். ஸோ இது 2 பேருமே நமக்கு உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்டன்ட் இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாட்டர் மாலிகுல் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரியாக்டன்டோடைய மாசும் ப்ராடக்டோட மாசும் சமமா இருக்கணும் இன்ன கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அது எப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலோடைய மாஸ், ஒரு H2 அப்படின்றதோடைய மாஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2. mass of H2 molecule வந்து 2. மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு, 2 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு. சோ அப்ப என்ன வரும், 2 into 2. சரியா? சோ 2 into 2 ஏன் போடுறேன், ஒரு H2 மாலிகுலோடைய மாஸ் வந்து 2 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு, அப்ப மொத்தம் 4. சரியா? சோ பிளஸ் ஆக்சிஜனுடைய மாஸ், அதாவது ஆக்சிஜன் இங்க வந்து மாலிகுலா இருக்கு, டை ஆக்சிஜனா இருக்கு. சோ டை ஆக்சிஜன் மாலிகுலோடைய மாஸ் வந்து 32, டை ஆக்சிஜனுக்கு வந்து 32. சோ மொத்தம் அதாவது ஒரு மாலிகுல் தான் அது இங்க இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்ல ஃப்ரண்ட்லன்னா என்ன அர்த்தம், ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு அர்த்தம், 1. சோ 32 இருக்கு. சோ டோட்டலா நீங்க ஆட் பண்ணுங்க, 4 plus 32 36. சோ ரியாக்டன்ட் சைடுல மாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36. இப்போ ப்ராடக்ட் சைடுக்கு வரலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், மொத்தம் 2 வாட்டர் மாலிகுல் இருக்கு, அதனால 2 போட்டுட்டேன். H2 அப்படின்றதோடைய மாஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, மொத்தம் 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ 2, சோ நான் 2ன்னு எழுதுறேன். பிளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் சிங்கிள் ஆட்டமா இருக்கு, ஒரு ஆட்டம்க்கு, அதாவது 2 ஆட்டம் இருக்கும்போது 32, 32, சிங்கிள் ஆட்டமுக்கு 16. சரியா? சோ டோட்டலா 16 plus 2 எவ்வளோ, 18. 18 into 2 36. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடுல இருக்கக்கூடிய மாஸும் டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். வந்துருச்சா நமக்கு? இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ எங்கேயுமே மாஸ் வந்து எங்கேயும் என்ன பண்ணல, கெமிக்கல் ரியாக்ஷன் போது எங்கேயும் மாஸ் வேற ஏதாவது காணாம போகல. சரியா? மாஸ் வந்து என்னவா இருக்கு, மாஸா தான் இருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்குமே மாஸ் வந்து கன்சர்வ் ஆகும். நியூக்ளியர் ரியாக்ஷனை தவிர்த்து பாக்கி எல்லாத்துக்குமே இந்த லா வந்து அப்ளிகபிள். இது ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான லா. அடுத்தது வந்து
ஆக்டிவிட்டி 1 உங்க 1.1 அதாவது உங்க புக்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அவுட்கம் என்ன, இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு அவசியம். வந்து பாருங்க, இப்போ இந்த ஆக்டிவிட்டி 1.1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிளீன் அ மெக்னீசியம் ரிப்பன். மெக்னீசியம் ரிப்பன் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம நார்மல் ரிப்பன் நீங்க பார்த்திருப்பீங்க. சின்னதா வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் ரேப் பண்ணி அது மேல ரிப்பன் கட்டி வச்சிருப்பாங்களா, சோ அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் மெலிசானது. அது ஒரு மெட்டல் ரிப்பன் அப்படின்னா அது எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. கிளீன் a magnesium ribbon about 3 to 4 centimeter long by rubbing it with sand paper. ஏன் வந்து இங்க வந்து sand paperல ரப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, அதையும் நான் வந்து சொல்றேன். Hold it with a pair of tongs. ஏன்னா அந்த மெக்னீசியம் ரிப்பனை நம்ம ஹீட் பண்ண போறோம். நேரடியா கையில வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணும் பொழுது, நமக்கு உங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, மெட்டல்ஸ் ஆர் குட் தெர்மல் கண்டக்டர்ஸ் இல்லையா? அப்ப ஹீட்டை வந்து அது கண்டக்ட் பண்ணும். நம்ம கையில வச்சு ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சுடும், நம்ம கை வந்து சுடும் இல்லையா? சோ அதனால ஹோல்ட் இட் வித் a pair of tongs வச்சு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். burn it using a sprit lamp or burner. நம்ம நார்மல் வந்து பர்னர் வச்சு என்ன பண்ண போறோம், இதை வந்து எரிய வைக்க போறோம். ஸோ கலெக்ட் த ஆஷ் சோ ஃபார்ம்ட் என்ன வாட்ச் கிளாஸ். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நார்மலா நமக்கு வந்து பிளேட் வச்சிருப்போம்ல, சின்ன சின்ன வந்து பாத்திரம் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு சின்னதா பிளேட் இருக்கும்ல, இது வாட்ச் கிளாஸ்ன்றது கிளாஸ் பிளேட். சரியா? சோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வாட் டு யூ அப்சர்வ், இதுதான் அவங்க வந்து உங்கள்கிட்ட கேக்குறாங்க. இப்போ மெக்னீசியம் ரிப்பனை வந்து ஃபர்ஸ்ட் சாண்ட் பேப்பர்ல ஏன் ரப் பண்ணணும் அப்படின்னா, எந்த மெட்டல், அதாவது மெக்னீசியம்ன்றது ஒரு ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். என்ன பண்ணும், நம்ம மெக்னீசியம் வெளியில வச்சிருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சர்ஃபேஸ்ல இருக்கிற மெட்டல் வந்து அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்ல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி இருக்கும். நம்ம அந்த ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ண போது, அதனால சாண்ட் பேப்பர்னா பங்க்சர்லாம் ஒட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த உப்பு தாள் அப்படி சொல்லுவோம். அதாவது அப்ரேசிவ், அது வந்து ரப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன் ரப் பண்றோம் அப்படின்னா, டு ரிமூவ் த ஆக்சைடு லேயர். இந்த சாண்ட் பேப் அந்த மெக்னீசியம் ரிப்பன்ல இருக்கக்கூடிய ஆக்சைடு லேயரை வந்து ரிமூவ் பண்றதுக்காக இதை பண்றோம். சரி, அடுத்தது வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மெக்னீசியம் வந்து பர்னர்ல இப்ப வந்து காமிக்கிறோம். இந்த டாங்ஸ்ல ஹோல்ட் பண்ணிருக்கோம், அதை வந்து நம்ம காமிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் பர்ன்ஸ் வித் டாஸ்லிங் ஒயிட் ஃபிளேம். என்னன்னா டாஸ்லிங் ஒயிட் ஃபிளேம்னா, நீங்க வந்து இதுல வந்து கம்மி மத்தாப்பு கொளுத்தோம்ல, தீபாவளிக்குலாம் வந்து கம்மி மத்தாப்பு நம்ம கொளுத்தும் போது நீங்க பாத்திருப்பீங்க. அப்படியே வந்து கலர் கம்மி மத்தாப்பு சொல்லல, கலரே இல்லாம ஒரு கம்மி மத்தாப்பு கொளுத்துனா எப்படி வந்து ஒரு ஒயிட் கலர் நீங்க பாக்குறீங்களா, அதுதான் டாஸ்லிங் ஒயிட் ஃபிளேம். உங்களால இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இது பண்ணும்பொழுது அப்படியே வந்து அப்படியே அந்த பளிச்சுன்னு ஒரு வெள்ளை கலர்ல வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜனோட நம்ம மெக்னீசியம் வந்து ரியாக்ட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து சொல்லி இருக்கிறது தான், மெக்னீசியம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பேலன்ஸ் பண்ண வேண்டியது எப்பவுமே அவசியம். நான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்த ஈக்குவேஷன், எந்த லா பேசிஸ்ல வந்து நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ பேலன்ஸ் பண்ணி இப்போ எழுதியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மெக்னீசியம் மெட்டல் வந்து ஆக்சிடைஸ் ஆகி MgO ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து ஒயிட் கலரா இருக்கும். அதோட கலர் வந்து என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரா இருக்கும். அது வந்து தட் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் மெக்னீசியம் ஆக்சைடு. மெட்டல் வந்து ஒரு ஷைனியா இருக்கும் இல்லையா, அந்த ஷைனினஸ் எல்லாம் போயிட்டு ஒரு சாலிடா ஒயிட் கலர்ல நமக்கு வந்து வரும். ஸோ அதுதான் மெக்னீசியம் ஆக்சைடு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி 1.1 பத்தி யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து போடலாம் ஆக்டிவிட்டி 1.2. ஸோ இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. இதுல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்க, அதாவது லெட் நைட்ரேட் எடுத்துக்கிறோம். லெட் நைட்ரேட் எப்படி இருக்கும், எப்பவுமே வந்து நைட்ரேட் சால்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய கிறிஸ்டல்ஸா இருக்கும். நம்ம கல்லுப்பு எல்லாம் பார்த்திருப்பீங்களா, வீட்டுல யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு, பெரிய ராக் சால்ட் சொல்லுவோம்ல, கல்லுப்பு உடைக்காம தூளா இல்லாம கல்லா இருக்கும்ல, அது எப்படி இருக்குது பாக்குறதுக்கு, பெருசு பெருசா இருக்கா, அந்த மாதிரி பலபலன்னு ஒரு ஒயிட் கலர்ல கிறிஸ்டல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இருக்கும் லெட் நைட்ரேட். கொஞ்சம் நீடல் ஷேப் கிறிஸ்டல் பெருசு பெருசா இருக்கும் கொஞ்சம். எப்பவுமே நைட்ரேட்ஸ் எல்லாமே பெருசா இருக்கும். சோ லெட் நைட்ரேட், இது லெட் நைட்ரேட்டோட கலர் என்ன, யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஒயிட் கலர். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் நீடில் ஷேப் கிறிஸ்டலா இருக்கும். நைட்ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய கிறிஸ்டலா இருக்கும். சோ இப்போ வந்து என்ன பண்றோம், இது கூட வந்து பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்றோம். இது பொட்டாசியம் அயோடைடு வந்து கலர்லெஸ் தான்.
ரெண்டுமே வந்து நம்ம 2 சால்ட் நம்ம வந்து இருக்கு. இப்ப என்ன பண்றோம், ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து லெட் நைட்ரேட் சொல்யூஷனா எடுத்துக்கிறோம். லெட் நைட்ரேட் சொல்யூஷன்னா அது வந்து தண்ணியில கரைச்சி வச்சிருக்கோம், வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுவே கலர்லெஸ். அப்போ வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது அது என்னவா இருக்கும், ஒரு கலர்லெஸ் சொல்யூஷனா இருக்கும். பொட்டாசியம் அயோடைடும் கலர்லெஸ் சொல்யூஷன் தான். 2 கலர்லெஸ் சொல்யூஷன் நம்ம கையில இருக்கு. ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கலர்லெஸ் சொல்யூஷனை ஒன்னு சேர்ந்து ஒரு எல்லோ கலர்ல, ஸோ நான் இப்ப அந்த எல்லோ கலர் இங்க எழுதுறேன் பாருங்க. நான் அண்டர்லைன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இது என்ன எல்லோ, இதுதான். இந்த கலர்ல வந்து உங்களுக்கு வந்து சாலிட் வந்து டெபாசிட் ஆகும். சரியா, ஒரு சாலிட் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கலர். என்ன நடக்குது இப்ப இந்த கெமிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட் நைட்ரேட்டிங் இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் கலர்லெஸ், ஒயிட் கலர்ல எழுதினா தெரியாதுன்றதுனால நான் பிளாக் கலர்ல எழுதுறேன். இப்போ கலர்லெஸ். கலர்லெஸ்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சு என்ன கேட்க கூடாது, இது ஒயிட் கலர்னு சொல்றீங்க, கலர்லெஸ்ன்னு சொல்றீங்க, அது ஒயிட் கலரா கலர்லெஸ்ஸா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கெமிஸ்ட்ரியில ஒயிட்னா கலர்லெஸ்ன்னு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட்னா கலர்லெஸ். ஸோ அடுத்தது பொட்டாசியம் அயோடைடு. இதுக்கு கலர் இருக்கா, இல்ல கலர் இல்ல, கலர்லெஸ். ரெண்டுமே கலர்லெஸ், ரெண்டுமே கலர்லெஸ். ஆனா நம்ம ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய லெட் அயோடைடு கலர் என்ன, எல்லோ கலர். சரியா, கோல்டன் எல்லோ. ஸோ எல்லோ, இது வந்து எல்லோ. பொட்டாசியம் நைட்ரேட்க்கு கலர் இருக்கா, இல்ல, அது வந்து பொட்டாசியம் நைட்ரேட் வந்து கலர்லெஸ் தான். சரி, இந்த ஈக்குவேஷன்ல வேற என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுல நான் வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன, நீங்க ஒரு ஈக்குவேஷன் எழுதும்போது ஃபார்முலா மட்டும்தான் எழுதணும், ஆனா நீங்க பக்கத்துல ஏக்யூ எல்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நல்லா கவனமா கவனிங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஏக்யூ அப்படின்னு நான் போடுறேன்னா அதோட மீனிங் வந்து இந்த பர்டிகுலர் சால்ட், இது வந்து ஒரு சால்ட், இது வந்து எதுல கரைஞ்சிருக்கு அப்படின்னா வாட்டர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா a salt dissolved in water, அதுதான் மீனிங் ஆக்வஸ் சொல்யூஷன். அதனால எழுதியிருக்கேன். இதுவுமே என்னன்னு எழுதியிருக்கேன், ஏக்யூன்னு எழுதியிருக்கிறேன். இதோட மீனிங் என்னன்னா பொட்டாசியம் அயோடைடு இஸ் dissolved in water. ஸோ அதுதான் ஆக்வஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஒரு டவுன்வர்ட் ஆரோ மார்க் நான் போட்டிருக்கேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லெட் அயோடைடு அப்படின்றது வந்து ஒரு பிரிசிபிடேட். இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது பிரிசிபிடேட் அப்படின்னா தமிழ்ல வீழ்படிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீழ்படிவுனா கீழே போய் செட்டில் ஆகுது, படியறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து செட்டில் ஆகுது. ஸோ இட் இஸ் செட்டிலிங் டவுன், பிரிசிபிடேட் செட்டிலிங் டவுன் ஹியர். ஸோ அப்போ வந்து ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகுது, அது கரையாத சாலிடு போய் செட்டில் ஆகுது, அதுதான் அதோட மீனிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க நம்ம வந்து பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நீங்க சொல்றீங்கன்னாலுமே டவுனோட ஆரோ மார்க் போடணும், அப்படி இல்லைன்னா பிபிடி பிரிசிபிடேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது 2KNO3 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பொட்டாசியம் சால்ட்டா இருந்தாலும் சரி, நைட்ரேட் சால்ட்டா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி தே ஆர் சாலிபிள். அதனால இது என்னன்னு எழுதியிருக்கிறேன், ஆக்வஸ்ன்னு எழுதியிருக்கேன். அப்போ அந்த தண்ணியில அது கரைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். தனியா வரல, தண்ணியில அது கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சோ இத வந்து இந்த ஈக்குவேஷன் பத்தி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொன்னீங்களே, அது எங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் இல்லையா? சொல்றேன். கோல்டன் ரெயின். அது கோல்டன் ரெயின் கெமிக்கல், அதாவது லேப்ல வந்து நம்ம வந்து எப்படி உண்டு பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2 கெமிக்கல் வச்சு நமக்கு கிரியேட் பண்ணலாம். இந்த பொட்டாசியம் அயோடைடு நான் சொன்னேன், இது வந்து ஒரு எல்லோ கலர் வந்து சாலிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சாலிட்னு சொல்லும் போது இது வந்து தண்ணியில கரையாது இல்ல. இந்த பொட்டாசியம் அயோடைடு எடுத்து நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் எப்படி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் எல்லோ சாலிடா இதான் இருந்துச்சு இல்ல, நம்ம ஹீட் பண்ணும்பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே வந்து இப்ப தண்ணி கொதிச்சுதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து இதாகும். அப்போ போகும்பொழுது என்ன ஆகும்னா, இது ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல வந்து மாறும். கோல்டன் எல்லோ கலர்ல வந்து மாறும் பொழுது நீங்க அப்படியே வந்து அதை ஸ்டிர் பண்ணீங்க அப்படின்னா மழை வந்து அப்படியே டிராப்பா கோல்டன் கலர்ல விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி வந்து மேல இருந்து கீழே திரும்ப நோக்கி செட்டில் ஆகுறதுக்கு வரும். சோ அது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ உங்களுக்கு எப்படி வந்து கோல்டன் ரெயின் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, இந்த ரியாக்ஷன் மூலமா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சரி, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்துக்கு போலாம். அடுத்தது ஆக்டிவிட்டி 1.3. ஆக்டிவிட்டி 1.3ல என்ன சொல்லியிருக்காங்க, டேக் a few zinc கிரானியூல்ஸ்னா என்னதுன்னா, இப்ப நீங்க உளுந்து எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அதுதான் கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ அந்த மாதிரி வந்து
zinc granules, take zinc granules in a conical flask. So ஆர் என்ன டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம், அதுல வந்து கொஞ்சமா ஆசிட் ஆட் பண்றோம், டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். ஸோ என்ன நடக்குது அந்த ஜிங்க் கிரானியூல்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணும் பொழுது நமக்கு பபிள் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ பபிள் ஃபார்மேஷன்னா எப்படி இருக்கும், அதை எப்படி இமேஜின் பண்றது, நீங்க வந்து கூல்ட்ரிங்க் பாட்டில் வந்து ஓபன் பண்றீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நுர வர்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து அந்த பபிள் ஃபார்மேஷன். அது வரும்போது எப்படி இருக்கும் அதை இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜிங்க் கிரானியூல்ஸ்ல நீங்க ஆசிட் ஆட் பண்ணும்போது இந்த கிரானியூல்ஸ் சுத்தி இந்த மாதிரி நுர வர்ற மாதிரி வரும். சரியா? ஸோ அப்போ அது ஏன் வருது அப்படின்னா, தட் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஏன் ஹைட்ரஜன் கேஸ்னால அது வருது அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க, சொல்யூஷனுக்குள்ள வந்து கேஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா கேஸ் வந்து எப்பவுமே லைட்டா இருக்கும்ல, இட் வில் ட்ரை டு கம் அவுட், ரைட்? ஸோ அப்போ வெளியில தண்ணியில இருந்து அது வெளியில வருது. அதாவது நீங்க வந்து நார்மல் வந்து இப்ப ஏதோ ஒரு பாட்டில் ஓபன் பண்றீங்க, அதாவது சோடா பாட்டில் ஓபன் பண்றீங்க அப்படின்னா, ஓபன் பண்ணும்போது அந்த நுர வெளியில வருது இல்ல, ஏன் வருது? கேஸ் வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்ம்ல தண்ணியில இருக்கு, நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும் பொழுது வெளியில வர நினைக்குது அந்த கேஸ். அந்த மாதிரி தான், ஏன்னா கேஸ் லைட்டான ஒண்ணு. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் இந்த கேஸ் வந்து வெளியில வருது. அதை நீங்க வந்து பபிள்ஸா யூ ஆர் சீயிங், எஃபர்வெசன்ஸ் ஆர் பபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பாக்குறோம். இப்போ ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா, ஜிங்க் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஸோ நம்ம ஆசிட் ஆட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, ஜிங்க் குளோரைட் அப்படின்ற சால்ட் பிளஸ் இன் அடிஷன் டு தட் H2 கேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த H2 கேஸ் தான் வந்து எதுக்கு காரணம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த பபிள்ஸ் ஆர் எஃபர்வெசன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கான காரணம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, டச் த கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஆர் டெஸ்ட் டியூப், டெம்பரேச்சர் எதுவும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்கையோ டெஸ்ட் டியூபையோ நம்ம தொடும் பொழுது நம்ம வந்து என்ன ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த டெஸ்ட் டியூப் வந்து சூடா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். மீன்ஸ் the temperature of the test tube will increase. Why? The reason is the reaction is exothermic in nature. Exothermic, exona வெளியில, thermனா heat. exothermic அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில ஹீட் எனர்ஜி வருது. அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால வெளியில ஹீட் எனர்ஜி, அந்த ரியாக்ஷன் வந்து வெளியில வந்து இட் இஸ் ரிலீசிங் அவுட். அப்போ நம்ம வெளியில தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த சூடை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும்ல. ஸோ எக்ஸோதெர்மிக்னா எங்கெல்லாம் டேர்ம் வருதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்டிகுலர் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் ரிலீசஸ் ஹீட், தட் இஸ் த மீனிங், ரைட்? ஸோ இந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் இன் நேச்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த இடத்துல H2 போட்டுட்டு நான் ஆரோ மார்க் என்ன போட்டிருக்கேன், அப்பர்ட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இது எதை சொல்லுது அப்படின்னா, நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து கேஸ். கேஸ் வந்து எப்பவுமே ஆப்வியஸா அதோட நேச்சர் என்ன, வெளியில வரும், மேல் நோக்கி போகும். ஸோ அதுதான் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஒரு ஈக்குவேஷன் எழுதும்பொழுது இதுவும் நீங்க எழுதிடுவீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஜிங்க்கு பக்கத்துல நான் சாலிட் போட்டிருக்கேன். இதோட மீனிங் என்னன்னா, ஜிங்க் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. சாலிட் ஜிங்க், அது கிரானியூல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு சாலிட். அதுல வந்து டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் டைலூட் HCl நம்ம ஆட் பண்றோம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, அதுல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இது கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய ஹிடன் இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன, அதாவது வந்து ஏன் வந்து ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம், ஏன் ஆக்வஸ்ன்னு மென்ஷன் பண்ண வேண்டியது அவசியம், ஒரு சாலிட் வந்து தண்ணியில கரைஞ்சிருக்குன்றத மெசேஜ் வந்து அந்த பர்டிகுலர் திங் வந்து சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு, சாலிடா இருக்கா இல்ல அதாவது பிரிசிபிடேட்டா இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா கேஸா இருக்கா, இல்ல அந்த சொல்யூஷன்ல வந்து கரைஞ்சிருக்கா, அந்த வாட்டர்ல வந்து அது கரைஞ்சிருக்கா, ஸோ ஆக்வஸ்ன்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான நோட்ஸ் தான் நான் இங்க வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்க வந்து ஒரு தடவை வந்து பாத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா கரெக்டா எப்படி எழுதுறது அப்படின்றது இதுல வந்து கத்துக்கிட்டீங்க. அடுத்து வந்து எப்படி வந்து பேலன்ஸ் பண்றது, ஒரு சில காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றதையும் நான் வந்து சொல்றேன். இந்த வீடியோ இல்ல லென்த்தியா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம்லயும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு அவசியம் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கான அடுத்த பார்ட் கண்டினியூஷனையும் வந்து கண்டினியூஸா நீங்க பாருங்க.
நீங்க வந்து புதுசா பாக்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.